வக்பு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்தியா விட்டு வெளியேற்றப்பட வேண்டும், அதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அரசு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். டிசம்பர் 17, 18, 19 ஹரித்வார் நடந்த கூட்டம் 25 கோடி முஸ்லிம்களும் இல்லாமல் இந்தியா விட்டு விரட்டப்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்ட போது எளியனாகிய நான் ஆண்டவள் பிரைம் மினிஸ்டருக்கு எழுதினேன், சொன்னேன், ஏங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த நாட்டில் உள்ள 25 கோடி மக்களையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று ஹரித்வாரிலே தீர்மானம் போடுகிறார்களே, அது பத்திரிகையில் வருகிறது, உலகத்தில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனை கண்டித்து ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாதா? ஒரு கண்டனம் பண்ணி இது தப்பு என்று நீங்கள் சொல்லக்கூடாதா என்று நாங்கள் கேட்ட பொழுது அன்று கேட்டது அப்படி இருக்கிறது. இன்று வரை எந்த விதமான வார்த்தையும் வரவில்லை, கண்டனம் வரவில்லை. இன்று நாம் கண்டனம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக முஸ்லிம் என்ற வார்த்தை, முஸ்லிம் சமுதாயம் என்ற வார்த்தையை வக்பு திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் IUML ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தலைவர் காதர் மொய்தீன் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.